வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் நல்லவர்களுடன் நட்பு பாராட்டும் மீன ராசியில் இருக்க புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராட்டதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரப்போகும் நாட்களில் என்ன சாதகம் என்ன பாதகம், மேலும் உங்களது வாழ்வில் ஏற்படும் விளைவுகளில் இருந்து என்ன செய்தால் தப்பித்து கொள்ள முடியும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும்னு நினைக்கிறோம். ஏன்னா இதில் நல்ல கருத்துக்கள், உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து எல்லாமே மீண்டு வர முடியும், எந்த தெய்வத்தை வணங்கினால் மிகவும் உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் நண்பர்களே. வாங்க தொடர்ந்து நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு காத்து கொண்டு இருக்குன்னே சொல்லலாங்க. அது என்னன்னா, உங்களது வாழ்வில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து என்னதான் கிரக சூழ்நிலைகளால் மாற்றம் வந்தாலும் கூட நீங்கள் உங்கள் மீது ஏற்படும் கண் திருஷ்டி, எதிரி பகை, பண நஷ்டம் இப்படியெல்லாம் ஏற்படும் இல்லையா, இதில் இருந்து எல்லாமே நீங்கள் விலக ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க. அது என்னென்னா, எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுமே நம்மளை நெருங்காமல் இருக்க கருங்காலியை நம்ம உபயோகம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க. கருங்காலி மாலை அதிகம், அதை வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எங்களுக்கு புரியுதுங்க. உங்களுக்காக தாங்க கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரம். இது அட்ஜஸ்டபிள் மோதிரங்க. ஆண், பெண், குழந்தைகள், பெரியவர்கள் என எல்லோருமே அணியலாங்க. அது அட்ஜஸ்டபிள் வகையில் இருக்கிறதுனால அனைவரும் அணியக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்குங்க இந்த கருங்காலி மோதிரம். இது நீங்கள் அணிந்து கொண்டால் எதிரி தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். பண நஷ்டம் ஏற்படுது இல்லையா, அதன் மூலம் எதிரி தொல்லைகள், கண் திருஷ்டி கோளாறுகள் இது எல்லாத்துல இருந்துமே விடுபட இது ஒரு நல்ல தீர்வாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செஞ்சு உங்களது ஆர்டரை பிளேஸ் பண்ணி இந்த கருங்காலியால் செய்யப்பட்ட மோதிரத்தை வாங்கி அணிந்து பல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களது சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க தொடர்ந்து நாம் மீனராசிக்கான பலன்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ஞான காரகனான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு சமூகத்தில் எப்பொழுதுமே நல்ல அந்தஸ்தும் செல்வாக்குமே இருக்குங்க. பிறகும் இந்த மாதம் இவங்களது நிலையில் சில மாற்றங்கள் உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை. ஏன்னா ராசிக்குள் ராகுவும் 7 கேதுவும் விரயத்தில் சனி என நெருக்கடிகள் உண்டாக்கினாலும் கூட உங்களுக்கு 3 சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் பார்வையில் 7, 9, 11ஆம் இடத்துல உண்டாகுதுங்க. இதன் மூலம் என்ன ஆகும்னு பார்த்தா, தம்பதிக்கரையே இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க. மேலும் ஒற்றுமை அதிகரித்து காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வருங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களை தேடி மீண்டும் உங்களுடன் சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வரணுமே அமையுங்க. மேலும் பெரியவங்களோட ஆசி, தெய்வ அனுகூலம் உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க வரப்போகும் இந்த மாதத்தை. வருமானத்தில் இருந்த உங்களது அனைத்து தடைகளுமே விலகி காணப்படுங்க. இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க. பணம் பல வழியிலையுமே வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்குங்க. மேலும் இதை நீங்கள் நல்லபடியாக முயற்சி செய்வதன் மூலம் நல்ல வரணும் கிடைக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுபிட்சங்கள் அதிகரித்து காணப்பட்டிருக்கு. தொழில் பணியில் இருந்த அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க. இதற்கு நீங்கள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிகரித்து காணப்படுங்க. ஏன்னா தட்சிணாமூர்த்தி உங்களது தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையுமே விளக்க தலைமை வாய்ந்தவருங்க. அதனால் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு தொழிலில் இருக்க சங்கடங்கள் நீங்கும். பண வரவுகள் எதிர்பார்த்தபடி சேருங்க. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் எல்லாமே நீங்கள் இந்த மாதம் வாங்குவீங்க. சிலருக்கு எல்லாமே புதிய இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு புதுசாக நிலம் வாங்கணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக அது பழிக்குங்க. மேலும் பெண்கள் குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. மேலும் அவங்க சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் கேட்டு நடந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக அமைச்சு கொள்ள முடியுங்க உங்களால். மாணவர்கள் விடாமுயற்சி கூடுதல் கவனம் செலுத்தினா நல்லதுங்க. மேற்கல்வி முயற்சி உங்களுக்கு கூடிய விரைவில் நிறைவேறுங்க நீங்கள் நினைச்சபடி. ஆனால்
வந்துட்டு உங்களுக்கு கல்வி வகையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா கூடுதல் கவனம் செலுத்திட்டு வந்தால் சிறந்து காணப்படலாங்க. சந்திராசிரம நாட்களில் எப்பொழுதுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதன் பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் வந்துட்டு 30ஆம் தேதிங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கும் சுப காரியங்களை செய்தால் கூடுதல் பலன் அமையுங்க. முன்பு கூறியபடி உங்களுக்கு பரிகாரமே அதுதாங்க. என்னன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் நன்மைகள் உங்களது வாழ்வில் அனைத்து நன்மைகளுமே வந்தடையுங்க. அடுத்து உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரப்போகும் நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாங்க. கர்ம காரகனான சனியோ ஞானக்காரகனான குருவோட அம்சத்தில் பிறந்த இவங்களது வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலுமே தடையை சந்திச்சுட்டு வந்தவங்களாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அது ஒன்று நடந்திருக்கும். பிறந்த இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க. இதுவரை இருந்த அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு ஓட போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்திலேயோ ராசிநாதன் மறைவு ஸ்தானத்திலேயும் 3ல் சஞ்சரிக்கும் நிலையில் யோசிக்காமல் செலவு செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகுங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சங்கடங்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண வரவு விஷயத்தில் கோட்டை விட்டுட்டிங்களா நல்லா மாட்டிக்குவீங்க. அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வாரத்தில் முற்பகுதியில் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பண தேவையை பூர்த்தி செய்வார். அப்போ வந்துட்டு நீங்கள் பொன்பொருள் வாங்கலாம். சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்கும் யோகமே இருக்குங்க. ஆனால் பிற்பகுதியில் தான் வந்துட்டு இந்த சஞ்சாரங்கள் உங்களுக்கு சரியில்லை. அதனால் எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்திடாதீங்க. அதன் பிறகு குருவின் பார்வையால் உங்களை விட்டு விலகி சென்றவங்கள் உங்களை விரும்பி வந்து சேருவாங்க. குடும்பத்தில் சுபிஷம் நிலவுங்க. எதிர்பார்த்த பணவரவு வந்து சேருங்க. ஓரளவுக்கு கடனை அடைக்கலாம் நீங்கள். மேலும் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் கோயிலுக்கும் செல்வீங்க. அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரித்து காணப்படுங்க. இளம் பெண்களுக்கு எல்லாமே திருமணம் யோகம் இருக்குங்க. எதிர்பார்த்தது நிறைவேறும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது ரொம்பவும் அவசியங்க. ஏன்னா நீங்களுமே வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக உங்களது தொழில் வியாபாரத்தை எல்லாமே கடைபிடிக்கணுங்க. மாணவர்களாக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமான காலமாகவே இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி மேல் படிப்பிற்கான நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த கல்வி உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் கஷ்டங்களிலிருந்து விடுபட உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்க வந்துட்டு பரிகாரமாக சனீஸ்வரனை வழிபட்டால் உங்களது சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க. அடுத்து மீனம் ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் என்பதை பார்க்கலாங்க. இவங்களுக்கு வந்துட்டு கல்விக்காரகனான புதனோ ஞானக்காரகனான குருவில் அம்சத்தில் தாங்க இவங்க பிறந்திருப்பாங்க. இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலையுமே சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலுமே. இந்த மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்களது செயல்களால் முன்னேற்றம் அடையும் மாதம்னே சொல்லலாங்க. 3ல் சஞ்சரிக்கும் சூரியன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தர காத்து கொண்டிருக்கிறாருன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்கள் முயற்சிகள் அனைத்துமே இவர் வெற்றியாக்கிடுவார். மேலும் குருவின் பார்வைகளால் பணவரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. கூட்டு தொழிலாளர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் அடையுங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உடன் பணி புரிபவர்கள் உதவியாக இருப்பாங்க. வேலைக்காக முயற்சி செய்தவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க. வீடு வாசல் சொத்து சுகம் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க. குருவின் பார்வையால் நல்லவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு மாங்கல்ய யோகம் இருக்குங்க. அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் அவசர முடிவுகள் மேற்கொண்டால் எதிர்மறையான பலன் வந்து சேர காத்திருக்கு. அதனால் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையுமே யோசித்து வெளிவிடணுங்க. ஏன்னா வந்துட்டு மேடைகளில் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்கள் யோசித்து பேசுனது நல்லது. அதன் பிறகு விவசாயிகளாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேலும் மாணவர்கள் மேற்படிப்பு முயற்சி நிறைவேறுங்க. நீங்கள் நினைக்கிற கல்வி உங்களுக்கு கிடைக்குங்க. முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. மேலும் மீனம் ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் இன்னல்களிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் பரிகாரமாக ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பல நன்மைகளுமே இருக்குங்க. ஏன்னா இந்த அம்மன் வழிபட்டு வருவங்களுக்கு நல்ல நன்மைகளை உண்டாக்கி தருவாங்க. அதனால ரேவதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாளை வழிபட்டு வந்தால் நன்மை உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை.
மேலும் மீனம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரங்களுமே சந்திராஷ்டம நாட்களில் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பல பாதிப்புகளுமே அன்னைக்கு தாங்க நம்மளை வந்து நெருங்கும். அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டா மற்ற நாட்கள் எல்லாமே நம்ம விரும்பியபடி நம்ம முயற்சி செய்தால் அமைச்சு கொள்ள முடியுங்க. அதனால் எதுவும் கெட்ட பலன்லாம் இல்லைங்க. சந்திராஷ்டம காலில் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. கவனம் தேவைங்க. மேலும் இந்த வீடியோ பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சது என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.